ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் பார்க்க போகிறது இந்த பில்டிங்கோட காலம் மார்க்கிங்கு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பில்டிங்கோட பவுண்ட்ரி லைன் நம்ம வந்து செட் பண்ணணும். இந்த லேண்டு சைஸ் பார்த்திங்கன்னா 20 feet × 60 feet. எல்லக்கல்லுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதோட சென்ட்ரல் லைன்லேருந்து பவுண்ட்ரி லைனை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். மார்க்கிங் ராடுன்னு சொல்லுவாங்க. 12 mm கம்பியை வந்து எல்லக்கல்லோட சென்டர்லேயும் பேக் சைடில் இருக்க எல்லக்கல்லோட சென்டர்லேயும் அடிக்கணும். 4 சைட்லையும் நம்ம வந்து அந்த ராட்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். அதில் பார்த்திங்கன்னா கயிறை வந்து 4த்தையும் டைப் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதே மாதிரி பேக் சைட்லேயும் நம்மளோட லேண்ட் சைஸை 20 feet வந்து அளந்துட்டு அதுக்கான பவுண்ட்ரி லைனை நம்ம வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்லேருந்து ஒரு 4 அடி ஆஃப்செட் பண்ணி நம்ம வந்து பவுண்ட்ரி லைனை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம் நம்ம எல்லக்கல்லேருந்து. ஸோ இதில் தான் நம்ம வந்து மேசன் ஸ்கொயர்னு சொல்லுவாங்க. அதை வச்சு பில்டிங்கை வந்து ஸ்கொயர் பண்ணுவோம். அது மேனுவலாகவும் பண்ணலாம், இல்லை மேஷன்ட்ட பார்த்திங்கன்னா மேசன் ஸ்கொயர்னு ஒரு டூல் இருக்கும், அதை வச்சு நம்ம வந்து செக் பண்ணலாம். ஒரு சைடில் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணால் கூட 4 சைட்லையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கொயராக நம்ம வந்து கிடச்சிரும். ஸோ அது ஸ்கொயராக நம்ம செட் பண்ணதுக்கப்புறம் தான் பில்டிங்கோட ஆஃப்செட் நம்ம வந்து செட் பண்ண முடியும். ஸோ பில்டிங்கோட கரெக்ட் பவுண்ட்ரி லைன் நமக்கு கிடச்சிருச்சுன்னா அதுலேருந்து நம்ம வந்து எவ்வளோ வேணால் செட்பேக் வந்து கொடுத்துக்கலாம். இப்போ இதுலேருந்து வந்து பவுண்ட்ரி லைன்லேருந்து 1 feet 6 inch வந்து செட்பேக் கொடுத்துருக்கோம். வெஸ்ட்டு சைடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 1 feet வந்து ஆஃப்செட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ஒவ்வொரு ரூம் சைஸையும் நம்ம வந்து அந்த பவுண்ட்ரி லைன்லேருந்து ஆஃப்செட் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.